தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம் என்ற 4 எழுத்துக்கு சொந்தக்காரரான நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் குரு பயிற்சியானது தான். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது, நீங்கள் பார்க்காத போராட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக எப்போ தான் நிம்மதி, எப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருப்போம், ஃபஸ்ட்டு நம்மளாக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குல்ல. உங்களுடைய லைஃப்பில் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்த உங்களுடைய லைஃப்பில் இப்போ உங்களுக்கே தீர்வு கிடைக்க முடியாத நிலைமைக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கா இல்லையா? ஸோ இந்த மன அழுத்தத்தை, இந்த மன போராட்டத்தை விளக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை இந்த ஜூன் மாதத்துலேருந்தே கொடுக்குது. நீங்கள் சொந்த வீடு கட்டணும் முயற்சி எடுத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுக்காரு. கூடவே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கொடுக்காரு. 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 9ஆம் தேதியிலிருந்து உங்களை இயக்க போகிறார். பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை, இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். கையில் இருக்க காசை மற்றவங்களுக்கு கொடுத்து போட்டு உங்கள் காசுக்காக, நீங்கள் கொடுத்த காசுக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் இப்போ ஏற்பட்டுச்சுல, அந்த நிலை மாறப்போகுது. குரு சுக்கிரன் இணைவால் உங்களுடைய லைஃப்பில் இந்த வட்டம்தான் காசு துட்டு பணம் மணி காசு துட்டு பணம் மணின்னு உங்களுக்கு தேவையான ஒரு தொகை உங்கள் கை கிடைக்க போகுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கொடுத்தேன் சார், அவன் தரவே மாட்டேங்க, இந்த வட்டமாச்சும் கிடைக்குமா? உறுதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் கொடுத்த காசு உங்கள் கைக்கு திரும்ப வருங்கிறது கிரக ரீதியான கணக்கு. 2வது, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் பல தடைகள். அது எப்படின்னு தெரில. நீங்கள் மட்டும் உங்களுடைய விஷயத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய விஷயத்தில் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அதில் தடை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா தடையே கிடையாது, அவங்களுக்கு நல்ல விடையை கொடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உள்ள தடைகளை விலக்கி உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ராசியின் அதிபதியே ராசியில் இருக்காருங்க. இந்த வட்டம் ஜெட்டு வேகத்தில் பறக்க போகிறீங்க. ஸ்லோங்கிறது கிடையவே கிடையாது. மீண்டும் பிறந்து வந்தேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மீண்டும் நான் பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு, அந்த ஃபீலிங் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த வட்டமாச்சும் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் முடிவு எடுத்து அதை செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக நம்முடைய மேசராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கும். அதே போல் இந்த வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், இது உங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு டிஃபன் காஃபி சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 4 டீ சாப்பிடுவாங்க, சில பேர்லாம் 5 டீ கூட சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 4 பிரச்சனையாவது போய் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்க பிரச்சனையை போய் ஃபேஸ் பண்ணி இப்போ உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களை விட்டு போயிடப்போகுது. உங்கள் மேலே சுமத்தின வீண் வலி சுமைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் கரெக்டானவங்க, நீங்கள் மற்றவங்களுக்காக உழைக்க பிறந்தவங்க, மற்றவங்க மேலே அதிகமாக அக்கறை வச்சவங்கன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள் இந்த ஜூன் 2ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. 2ஆம் தேதியிலேருந்து என்ன தொழில் தொடங்கலான்னு சிந்தனை வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ அது என்ன தொழில், எப்படி பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் பண்ணிடலாமா, தயவுசெய்து யோசிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்டு இந்த நண்பர் கூட சேர்ந்தேன், என் தோழி கூட சேர்ந்தேன், என் மாமா மாயன் கூட சேர்ந்தேன், எதுவும் செய்யக்கூடாது. தனிப்பட்ட முறையில் செஞ்சீங்கன்னா சொந்த தொழிலில் கரெக்டாக எண்ணி 7 மாதத்தில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்களுடைய அந்தஸ்து உயரும், தொழிலில் பெரிய மாற்றம் அடையும். ஏற்கனவே சொந்த தொழில் வச்சுருக்கீங்கன்னா உறுதியாக ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து என்னென்ன மிஸ்டேக் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக் எல்லாமே என்ன பண்ண போகிறீங்க, டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சரியான பாதையை நீங்கள் கொண்டு போய் தொழிலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் வேலையில் இடமாற்றம் வேணும்னு காத்திருக்கிற அன்பார்ந்த மேசராசிக்கு உறுதியாக வேலையில் இடமாற்றம் உண்டு. ஓகேவா? அந்த இடமாற்றமானது
உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஒரு இடமாற்றமாக கிரகங்கள் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்தாங்க ஒரு விடுதலை. ஒரு 7 மாதமாக நீங்கள் பட்ட பாடும் பெரும்பாடு, மனசுக்குள்ள உள்ளதை வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நீங்கள் படுறீங்க பார்த்தீங்களா போராட்டம், ஒரு மன அழுத்தம். அதாவது நல்லவங்க தங்கமானவங்க நீங்கள் தாங்க மிகப்பெரிய பொறுப்பாளர்னு சொல்லியே சோழி முடிச்சிட்டாங்க. ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் சரி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி, இந்த ஒரு 9 மாதம், குறைஞ்சது 7 to 9 மாதத்தை கடந்து வந்தது பெரிய விஷயம். ஸோ இதை சரி செய்து நீங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா, மன நிம்மதி கிடைக்குமா தான் பரணி நட்சத்திரக்காரங்க கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு குதிரை ஓட்டம் ஓடுது, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டம் ஓடுதில்ல, அது சரியாக போகுது. ஓகே. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த வட்டம் ஒரு குரு பயிற்சியும் இருக்கட்டும், அதுபோல் குரு சுக்கிரனுடைய இணைவும் சரி அற்புதமாக இருக்கனால அசால்ட்டாக அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் ஜம்முன்னு கொண்டு போக போகிறீங்க, சிறப்படைய போகிறீங்க. திருமணத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் இது சரியான காலகட்டம். மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்கள் பக்கத்தில் வந்து இருக்க போகிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களில் நம்முடைய மேசராசி என்பர்கள் ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செய்யலாம் சார் அப்படின்னா, விநாயகரை பிடிச்சிக்கோங்க. இந்த ஜூன் மாதம் விநாயகரை போய் பிடிச்சிக்கோங்க. அப்பனே விநாயகா, வினை தீர்ப்பவனே, என்னுடைய வினையை தீர்த்துக்கூடன்னு சொல்லி விநாயகரை கை கூப்பி வணங்கினீங்கன்னா முருகனுடைய அருளும் விநாயகருடைய ஆசீர்வாதமும் வெற்றியை கொடுக்கும். மேசராசி வாழ்க.